ராகுல் காந்தி அந்த கேள்வி எழுப்பியிருக்காரு. இப்ப நீங்க அவர் இந்த ராகுல் காந்தி தான் இந்த கேள்வியை கேட்கிறார். எப்ஸ்டீன் ஃபைல்ல உங்க பேர் வந்தது எப்படி அப்படிங்கிற கேள்வியை எழுப்பி இருப்பவர் ராகுல் காந்தி. நம்ம ராகுல் காந்தி கிளப்புறாரு. நம்ம பார்க்க வேண்டிய என்னன்னு கேட்டா, அந்த பேர் வந்துச்சுன்னு பார்க்க கூடாது. நான் ஸ்டீபன் ஹாக்கிங் பேர் வந்துச்சு எப்படி? அவன் எந்த ஒரு தகுதி இல்லாத ஒரு ஆள் பேர் கூட இருக்குதான் செய்யுது. அந்த உடல் ரீதியாக ஒரு உண்மை செய்ய முடியாது. மூளை மட்டும்தான் அவருக்கு வேலை செய்யும். சக்கர நாற்காலியில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஞ்ஞானியா இருக்கும் பொழுது அவருடைய பேரும் அதுல வந்திருக்குதுன்னு சொன்னா அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டா, அவனோட தொடர்பு உள்ளவங்க அவ்வளவுதான். அவனுடைய நிகழ்ச்சியில கலந்துகிட்டவங்க ஏதோ ஒரு வகையில அப்படித்தான் வர்றாங்களே தவிர 150 அதை நேரடியா நம்ம அதை குற்றச்சாட்டா பண்ண முடியாதுல்ல. ஒரு பிரபலமா இருக்கிறதுனால அவங்க பேர் அடிபடுது. ஆமா, ராகுல் செய்யற சரியில்லை. இதை கேள்வி ஆக்க கூடாது. அவன் இதை நம்ம பாலியல் குற்றச்சாட்டுன்னு சொல்றது ஏற்புடையதில்ல. பட் எப்ஸ்டீன் மாதிரி ஒரு தப்பான ஆள் தான் உங்களை கூட்டி போனாரா அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கலாம்ல பிரதமர் மோடி. இதை பாலியல் குற்றச்சாட்டு வேணாம், அரசியல் குற்றச்சாட்டா எடுத்துக்கலாம்ல. இல்ல, அதுக்கு கொடுத்துட்டாங்க. அதாவது வெளியுறவுத்துறையில இருந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா அறிக்கை வெளியிட்டாங்க. இவர் மோடிய பேரை அவர் பயன்படுத்தியிருக்காரு தவிர, மோடி சொன்னாரா இவர் தான் என்னை அழைச்சிட்டு போனாரு, இவரை வச்சுதான் நான் போனேன்னு சொன்னாரா? இவர் அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளி மோடியை சொல்லி இருக்கிறார். நான் தான் இஸ்ரேலுக்கு அறிமுகப்படுத்தினேன், நான் சொன்ன பிறகுதான் இஸ்ரேலுக்கு போனாரு அப்படின்னு இவர் தான் சொன்னாரே தவிர, மோடி இதை சொன்னா தானே மோடிக்கு பங்கு இருக்குன்னு வரணும். அல்ல வேற ஒருத்தர் சாட்சியா இருந்து சொன்னா தான் வரும். அவன் யார் பண்ணாலும் அந்த எல்லாருக்கும் எனக்கு தெரியுங்கிறதுக்காக பயன்படுத்தவும் செய்வாங்க. அதனால மோடி தான் இதை இன்னும் சொல்ல போனாங்க, அந்த இஸ்ரேலோட தொடர்பு என்ற விஷயம் இருக்குல்ல, அது நரசிம்மராவ் காலத்தில் ஆரம்பிச்சுட்டாங்க. நரசிம்மராவ் காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் இஸ்ரேலை இந்திய அங்கீகரிக்க கிடையாது. நரசிம்மராவ் காங்கிரஸ் ஆட்சியில என்ன செய்யறாருன்னு கேட்டா, அவர் இஸ்ரேல் அங்கீகரித்து தொடர்பு வைத்து இஸ்ரேலிய பிரதமரும் இந்திய பிரதமரும் சந்தித்துக் கொள்றதுங்கிற ஒரு நிகழ்வு சட்டப்பூர்வமாகவே ஒரு அங்கீகரிக்கப்பட்டதை ஆக்கிவிட்டாங்க. அப்படிப்பட்ட நேரத்துல மோடி போனார்னா இவர் சொல்லி போனாருங்கிறது லாஜிக்காவும் இல்லை. நான் தான் அவர் அறிமுகப்படுத்தி விட்டேங்கிற ஒரு நாட்டுடைய பிரதமர் இன்னொரு நாட்டு பிரதமரை சந்திப்பதற்கெல்லாம் யாரும் அறிமுகப்படுத்த தேவையில்லை. அவன் ஏதோ எல்லாரும் பேரையும் பயன்படுத்துற மாதிரி சொல்லியிருக்கான் அந்த ஆள். அது சொன்னது அவருடைய சொல்லுல வாக்கு மூலமா இருக்கே தவிர, மோடி இதுல இவரோட தொடர்புல அது நிரூபிக்க இயலாது.